எந்த புடவை கட்டலாம்? இது நோ. ஆ இது ஓகே. வேணாம். திஸ் இஸ் குட். இது ஐயோ இது ரொம்ப கிராண்டா இருக்கே. அவருக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். வேணாம். வேற 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 இது நல்லா இருக்கு. இப்படியே திங்க் பண்றதா என்னடா அர்த்தம்? ஒரு முடிவுக்கு வாடா. இந்த வாக்கிய வாங்கி கேட்கறேன்ல சொல்லேன்ப்பா. அது இல்லடா, திருவிழாவை ஷூட் பண்ண கேசட்டையும் தொலைச்சிட்டோம். எம்டியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். அம்மாவை இந்த நிலைமையில எப்படிடா விட்டுட்டு போறது? நோ ப்ராப்ளம். இந்த ஜடம் இங்க சும்மா தானே இருக்கு, இதை கட்டி போட்டு போவோம். அடிங்க. அதுக்கு என்னடா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாப்பீங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா அது இதுன்னு நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எப்படி கஷ்டமாக்கும். கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாருங்க. ஆமா, எனக்கு கிடைச்சது அப்படியே கவர்னர் வேலை. அதை நாங்க அப்படியே பார்த்து கிழிச்சிட்டோம். ஐயோ பேய். என்னடா பேய்? நான் பணம் தானே. வாங்க வாங்க வாங்க. அம்மா இப்ப எப்படிமா இருக்கீங்க? பரவாயில்ல, நீ எப்படி? நான் நல்லா இருக்கேன். ருத்ரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும். வெளியே வர முடியுமா? அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போப்பா. சிகரெட்ல பிச்சை எடுக்கிற மாதிரி. ஏன்டா பூனை குட்டி மாதிரியே பின்னாடி போறேன். பொன்மகள் வந்தால் ருத்ராவோடு சென்றாள். சாரி ருத்ரா, நான் விளையாட்டுத்தனமா ஏதேதோ பண்ணிட்டேன். அதுக்காக என் மேல கோச்சிக்காதீங்க. உங்க மேல நான் எங்க கோச்சிக்க போறேன்? உங்ககிட்ட காசும் வசதியும் இருக்கிறதுனால தப்பு செய்யும் போதெல்லாம் அது தப்புன்னு தெரியாம விளையாடுறது உங்களுக்கு பழகி போச்சு. இன்னைக்கு காசு இருந்தா தப்பு கூட சரியாயிடுது, சரி கூட தப்பாயிடுது. அவ்வளவு ஏங்க, கடவுளையே காசு இருந்தா தானே கும்பிட முடியுது. நீங்க விளையாடுங்க, நான் வேண்டாங்களே. ஆனா வாழ்க்கையில வலி, வேதனை, அவமானம் இதெல்லாம் அனுபவிச்சு வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிற என்கிட்ட வேண்டாங்க ப்ளீஸ்.